நம்ம கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாகார மாதிரி தான் இருக்குங்க. டோட்டல் 55 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு 1000 சைட் வருங்க. ஒரு ஓப்பன் ஜிம் ஒன்று கொடுத்துறேங்க, ஒரு ஓப்பன் டர்ஃப் கோர்ட் ஒன்று கொடுத்துறேங்க, ஒரு ஓப்பன் தியேட்டர் ஒன்று கொடுத்துறேங்க, இண்டோர் ஷட்டில் கோர்ட் ஒன்று கொடுத்துறேங்க, இண்டோர் ஜிம் கொடுத்துறேங்க, கிளப் ஹவுஸ் கொடுத்துறோம், வாட்டர் டேங்க் கொடுத்துறேங்க, வாட்டர் டேங்க் ஆமாங்க, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துறேங்க. ஹலோ வால் வெல்கம் டு ட்ராலிமேஷன் சேனல். ஸோ வீடியோட தமிழ் வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் ஃபீல்ட் ஹவுசிங் இந்தியா லிமிடெடோடைய டைமண்ட் அவென்யூ அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாகார மாதிரி தான் இருக்குங்க. பேசிக்காக வந்து எல்லாத்துக்கும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு ஆசை கனவாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க இந்த டைமண்ட் அவென்யூங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. உள்ள என்ட்ரானது பார்த்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 பேஸ் 1 சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான சைட்டு. திரும்புகிற பக்கம் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமான விஷயம். போகிற ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரி சிறப்பம்சம்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி அமிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் எல்லாம் எப்படி சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது நம்ம கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் விசிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்மளுடைய இந்த டைமண்ட் அவென்யூ எந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குங்க? கிரீன் ஃபீல்டுங்க கம்பெனி நேம்ங்க. ஓகே. ப்ராஜெக்ட் நேம் வந்து டைமண்ட் அவென்யூ. டைமண்ட் அவென்யூ ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டணம் நியர்பை நாகமநாயக்கன்பாளையம்ல இருக்குங்க. நாகமநாயக்கன்பாளையம் அதாவது அந்த சிட்டி டிராஃபிக்லாம் விட்டு கொஞ்சம் அப்படியே. ஆமாங்க. ஆனால் சிட்டி லிமிட்குள்ளே இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட் பேஸ் பக்கத்துலேயே தான் இது அமைஞ்சிருக்கு. கரெக்டாக? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இந்த டைமண்ட் அவென்யூல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க மெயினாக? இது பாத்தீங்கன்னா டோட்டல் 55 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 55 ஏக்கரா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. 55 ஏக்கரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபேஸா டிவைட் பண்ணி வச்சிருக்கேங்க. 4 ஃபேஸா டிவைட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. ஒரு 1000 சைட் வருங்க. 1000 சைட் இருக்கு. 1000 சைட். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எவ்வளவு புக் ஆயிருக்கு சார்? 500 சைட் புக் ஆயிருக்குங்க. பாதி அப்படியே புக் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? இன்னொரு பாதி ஃபேஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 300 சைட் கிரையம் ஆயிருச்சுங்க. 300 சைட் கிரையம் ஆயிருச்சு. ஆமாங்க. சூப்பர் 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 சூப்பர். வேற என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்ல இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இங்க பாத்தீங்கன்னா அமெனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பண்ணிருங்க. மெயினா காம்பவுண்ட். ஆமாங்க. டோட்டலா இருக்கு அந்த 55 ஏக்கராக்கு 55 ஏக்கரா காம்பவுண்ட் வால் பண்ணிருங்க. ஆர்ச் பண்ணிருங்க. கிராண்ட் ஆர்ச் பண்ணிருங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஆர்ச் வச்சிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 3 வந்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இதுல இருக்கு. ஃபேஸ் 2 ஃபேஸ் 4 வந்து ஒரு செட் ஆஃப் இதுல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த ரெண்டு இதுக்குமே பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் வந்து என்ட்ரன்ஸ்ல கொடுத்துறாங்க. கிராண்ட் ஆர்ச் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் ஒரு பிரீமியமான ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்ட்ரு ஆக போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கீங்க. அடுத்து என்னலாம் இருக்கு சார்? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ச்சுங்க, வாட்டர் டேங்க் கொடுத்துறேங்க. வாட்டர் டேங்க். ஆமாங்க. ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துறேங்க. ஸ்ட்ரீட் லைட் வந்து பாத்தீங்கன்னா இபி ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துறேங்க. மெயின் ரோட்டுக்கு எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துறேங்க. மெயின் ரோட்ஸ் எல்லாத்துக்கும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. ஆமாங்க. இபி கனெக்ஷன்ஸ் இருக்கு. இபி கனெக்ஷன்ஸ் உள்ள இருக்குங்க, நீங்களே பார்க்கலாங்க. இபி ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்கோங்க. சூப்பர் சார். ஒவ்வொரு கட் ரோடுக்கும் பாத்தீங்கன்னா இபி ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துறங்க. மெயின் ரோட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் லைட் கொடுத்துறோம். சோலார் லைட்ஸ் கொடுத்துறீங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது சோலார் லைட்ஸ் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட். கரெக்ட்டுங்களா? அதாவது அதேவே நாங்க ட்ரெண்டையே மாத்துறோங்க சார். கரெக்ட்டுங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு நீ ஃபியூச்சர்ல எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து நாங்க இபி ஸ்ட்ரீட் லைட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். மாதிரி விஷயம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். வேற என்ன மாதிரி விஷயம் எல்லாம் அமைஞ்சிருக்கு சார்? சார் வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் ஹவுஸ் கொடுத்துறோம். கிளப் ஹவுஸ்? ஆமா சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு பிரீமியமா. ஆமா சார். அந்த கிளப் ஹவுஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது சார்? கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஜிம் கொடுத்துறேங்க. இண்டோர் ஜிம் இருக்கு. இண்டோர் ஜிம் கொடுத்துறேங்க. இண்டோர் ஷட்டில் கோர்ட் ஒன்று கொடுத்துறேங்க. இண்டோர் ஷட்டில் கோர்ட். ஆமாங்க. ஒரு கம்யூனிட்டி ஹால் கொடுத்துறேங்க. ஒரு 50 to 80 மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி. ஓகே. இல்ல ஒரு மீட்டிங் அந்த மாதிரி நடத்துறதுக்கு அது காதுகுத்துல இருந்து வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் தியேட்டர் ஒன்று கொடுத்துறேங்க. ஓப்பன் தியேட்டர் இருக்கு. ஆமாங்க. சூப்பருங்க. ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஒரு சினிமா இல்லைன்னா குழந்தைகளுக்கு அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை பார்க்கறதுக்கு அதுக்குண்டான ஸ்பேஸும் கொடுத்துறாங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டர்ஃப் கோர்ட் ஒன்று கொடுத்துறாங்க. டர்ஃப் கோர்ட் இருக்கு. டர்ஃப் கோர்ட். ஓப்பன் டர்ஃப் கோர்ட். பிரம்மாண்டமான டர்ஃப் கோர்ட். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து சார் ஒரு ஓப்பன் ஜிம் ஒன்று கொடுத்துறாங்க. ஓப்பன் ஜிம் எவ்வளவு சார்? இண்டோர் ஜிம் இருக்கு, ஓப்பன் ஜிம் இருக்கு. ஆமாங்க. சூப்பர் சூப்பர். ஒரு யோகா ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துறாங்க. யோகா ஸ்பேஸ் அதை நான் பார்த்தாங்க. அதாவது நீங்க உள்ள போனீங்கன்னாவே அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியே மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தி இயற்கை சூழல் தான் அமைஞ்சிருக்கு. பர்டிகுலரா அந்த யோகா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு அமைதி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சூப்பர். சுத்தி பிளான்டேஷன், ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா ஒரு சைடுல, ஓகே, ஒரு வாக்கிங் ஏரியா, சென்டர்ல வந்து ஒரு யோகா ஸ்பேஸ் அப்படி கொடுத்தோம்னா கொஞ்சம் பிளசண்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமாங்க சார். அடுத்து வேற என்னலாம் இருக்கு சார்? வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. ஒவ்வொரு பர்టిక్యులர் சைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க. நீங்க இருக்குங்க பார்க்கலாங்க. பார்த்தாவே தெரியுது. ஆமாங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்குங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ட்ரைனேஜும் பண்ணிட்டாங்க. இபி கொடுத்தாச்சுங்க. இபி கொடுத்தாச்சுங்க.
உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு தாங்க, ரெண்டுமே பண்ணியிருக்கேங்க. அண்ட் ரேரா அப்ரூவ்டோட இருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சைட்டுக்கும் உண்டான இடத்துலையும் முன்னாடி வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்கேன். பிளான்டேஷன் கரெக்ட்டுங்களா? ஒவ்வொரு மரமும் இருக்கு கரெக்ட்டுங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு மரமா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸ் தான் வச்சிருக்கேங்க. ஒரே மாதிரி ட்ரீஸ் எதுவுமே வைக்கலைங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்காம வேற வேற விதமான ட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். மொத்தமே இந்த இடமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனரியா, பேருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்றதை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய செடிகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன பூக்களாக இருக்கட்டும், நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வேற என்ன பண்ணியிருக்கீங்க சார்? சார் வேற பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா மூணு சைட்டில் பண்ணியிருக்கேங்க. 3 சைட்டுக்கும் 3 ஃபேஸில் வந்து இல்லைங்க, 3 ஃபேஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா பண்ணிருக்கீங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்குங்களா? அத கூட வீடு கட்டுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பீட் ஆகாம டிஃபரெண்டா கட்டி இருக்கீங்க. ஆமாங்க, சூப்பர் சூப்பர். அடுத்து சார் அது பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா இப்போ யோகா ஸ்பேஸ்ல வந்து ஒரு நார்மல் சின்ன வாக்கிங் ஏரியா இருக்குங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 குள்ள பார்க் 1 இருக்கு. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டு அவுட்டர் வாக்கிங் ஏரியா ஒரு ரவுண்ட் சுத்தி வந்தீங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டர்ஸ் கணக்காகும். 3 தடவை 3 ரவுண்ட் சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் கணக்காயிரும். இன்னொன்று இங்கே இருக்க ரோட்வேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு வாக்கிங் பேத்வே கொடுத்துருக்காங்க. அதில் கூட நீங்கள் நடந்து போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சைஸஸில் கொடுத்துட்ருக்கீங்க சார்? ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு கொடுத்துறேன். 40 ஃபீட் மெயின் ரோடு எல்லாமே 40 ஃபீட்டுங்க. ஓகே. 33 ஃபீட்டு 30 ஃபீட் ரோடு கொடுத்துறேன். 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொடுத்துருக்கீங்க. அதாவது 40 ஃபீட்டு 33 30 3 ரோட்ஸ் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஃபீட் ரோடு மாதிரி வருங்க. சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் போகிற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இந்த 2 பக்கமும் ரோடு இருக்குது. அதே மாதிரி ரோட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹைவேஸ்ல போற ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டில இருந்து எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே இருக்குங்க. நாங்க வெல் மெயின்டைன் தான் வச்சிருக்கோங்க. நீங்க சைட்டே பார்க்கலாங்க எந்த அளவுக்கு க்ளீனா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் அமிலிட்டிஸ்லாம் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லேண்ட் ஏரியாவில் நின்றுருக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான ஒரு சைட் தாங்க இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸாக சேல் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா? ஆமாம் சார். பிளாட்ஸ்லாம் என்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா 10 lakhs. 10 lakhs அப்படியே ஒரு ரவுண்டாக அமௌண்ட் கரெக்டுங்களா? 10 lakhs ஒரு பிளாட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து வீடாவும் கட்டி கொடுத்துட்ருக்கீங்க. வீடாவும் கொடுக்குறோம் சார். 1 BHK என்ன ப்ரைஸ் வருது? 2 BHK என்ன ப்ரைஸ் வருது? 3 BHK என்ன ப்ரைஸ் வருது சார்? 1 BHK பார்த்துட்டிங்கன்னா 27 lakhsல பண்ணுறோம் சார். 27 லட்சத்துக்கு ஒரு 1 BHK பண்ணிக்கலாம் சார். 2 BHK பார்த்தீங்கன்னா ஒரு 34 lakhsல பண்ணிக்கலாம். 34 lakhs. 3 BHK என்ன சார்? 3 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 lakhsல பண்ணிக்கலாம். அது போக கஸ்டமைசேஷன் எந்த அளவுக்கு கட்டி கொடுக்கறனால அது எப்படி மாற்றிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சார். பிளான்லேயே சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் சார். இல்லை உள்ள டிசைனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தோட வீட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, இல்லை ஒரு பிளாட் சேல்ஸாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்குது சார்? ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் SBIOI ஸ்கூல் இருக்குங்க. ஓ, SBIOI ஸ்கூல். ஆமாங்க, பப்ளிக் ஸ்கூல். அது பப்ளிக் ஸ்கூலுங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSVM ஸ்கூல் இருக்குங்க. SSVM ஸ்கூல். ஆமாங்க, இங்கேருந்து ஒரு 15 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் வித்யாலயா இருக்குது. ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாவே இவ்வளோ இருக்கு. ஆமாம், மாதர்டே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஒன்றும் லிஸ்ட் இருக்கு சார். ஓகே ஓகே. இங்கே வளர்மதி ஸ்கூல் இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு சார். காலேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு பைபாஸ்ல கற்பகம் காலேஜ் வந்து, கற்பகம் காலேஜ் இருக்கு. சூலூர் RVS காலேஜ் வந்து, RVS காலேஜ் வந்துருது. கலைஞர் காலேஜ் வந்து, கலைஞர் காலேஜ் வந்து, சக்தி காலேஜ் இருக்கு. சக்தி காலேஜ் இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியோட சென்ட்ரல் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு KMCH ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, குமரன் கிளினிக் இருக்கு. ஓகே. இப்போ அப்கமிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவை ஹார்ட் ஃபவுண்டேஷன் இங்க வரப்போகுது. ஆமாங்க, கரெக்டா LNT பைபாஸ்ல பாத்தீங்கன்னா அதோட பில்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னொரு 6 to 8 monthsல ஓப்பனிங் ஆயிரும். அதாவது எல்லாமே இருக்கு. மால்ல இருந்து தியேட்டர்ஸ்ல இருந்து இங்கே ஒரு ஓபன் தியேட்டர் வரை கொடுத்துருக்கீங்க. எல்லாமே இங்க பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிராஜ் தியேட்டர் போயிடலாம். ஏங்க அதுதாங்க சொல்ல போனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. ரொம்ப ஊருக்கு நடுவுல அப்படியே உள்ள IT கம்பெனியே இருக்குது சார். நீங்க ஏன் சார் இத்தனை இது சொல்றீங்க? உங்களுக்கு குழந்தைக்கு ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து அந்த குழந்தை IT கம்பெனி போற வரைக்கும் எல்லாமே வந்து எல்லாமே இருக்கு சார். கரெக்ட்டுங்களா சார்? இப்போ 24/7 வாட்டர் கனெக்ஷன் வந்துட்டு இருக்குல்ல சார்? ஆமாங்க, அது இப்போ பண்ண போறாங்க அடுத்தது. ஓ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இப்போ கேஸ் கனெக்ஷன் பண்ணிட்டாங்க.
நீங்கள் கண் கூட பார்த்துட்டே போகலாம் சார். போகலாம். அதாவது இவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது டெவலப்டு சைட்டாக இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சைட்டுங்க. திரும்புற பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சர் ஆம்பியன்ஸ் சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றுனால விசு நடிச்சிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்க. பட் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட் தான் அது. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லிடுங்க சார். சார் இது பட்டணம் நாகமநாயக்கன்பாளையம் சார். நாகமநாயக்கன் இதுலேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஐடி கம்பெனி, இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் சார். உங்களுக்கு இங்கே வந்தால் எதுவுமே இல்லை, நம்ம இங்கேருந்து எல்லாமே சிட்டிக்கு தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை. வித்தின் 6 months to 1 yearல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே எல்லாமே வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அப்கமிங்கில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸு, ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ரெகுலராக போயிட்டு இருக்கு. ஆமாம் சார். உங்களுக்கு எல்என்டி ஐடி கம்பெனி வருது, கேபிஆர் ஐடி கம்பெனி இருக்குது. உங்களுக்கு எல்என்டிபி பஸ் டச் ஆனீங்கன்னா போதும் சார், எல்லாமே உங்களுக்கு நியர்பைலே இருக்குது. அதுதான் ஒரு சிட்டி லிமிட்குள்ள ஒரு நேச்சர் ஆம்பியன்ஸோட ஒரு பிரம்மாண்டமான ப்ரீமியமான சைட் தாங்க இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோலிங்கில் நம்பராகவும் கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி உங்கள் கனவு இல்லத்தை நினைவாக்குங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ஜெயின். டாட்டா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.